ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் நித்யா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்யா. ரொம்ப ஹாப்பியாக இருக்கனே. என்னை பார்த்தா தெரியுதா? நான் அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டேன். சூப்பரான ஒரு இன்னொரு பயணம் எங்களுக்கு. ஜாலியாக ட்ரெயினில் போக போகிறோம். இல்லை நித்யா, எதில் போக போகிறோம்? எங்கே? இல்லை, ட்ரெயின். எப்படி போக போகிறோம்? ட்ரெயின். சூப்பர். அதனால் சூப்பரான ஒரு பயணத்தை நீங்களும் பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம். நம்ம நித்யஸ்ரீ ட்ரெயினில் ரொம்ப ஜாலியாக இருக்காளா, எப்படி இருக்கான்னு பார்க்கலாம். 3rd AC தான் எங்களுக்கு டிக்கெட் கிடச்சிது. இது வந்து ஒரு 2 days தான். அதுக்கப்புறம் அப்படியே ஜாலியாக சுற்றிட்டு, ஏன்னா லீவ் விட்டாச்சு. இன்னிலேருந்து நம்ம நித்யஸ்ரீக்கு இல்லை, விட்டாச்சு லீவு. ஜாலி சொல்ல. நீ ஏன் உம்முண்டு வர? காலையில் எழுந்தாச்சு, சூப்பராக லெமன் சாதம் செஞ்சு எடுத்தாச்சு. அப்படியே நாங்கள் எங்கள் பயணத்தை தொடங்குறோம். ஜாலியாக இருக்கு எங்களுக்கு இல்லை? ரொம்ப நாள் சொல்லிட்டு இருக்கா. 1 year ஆயிடுச்சு ஃப்ரீயா வந்து பாட்டி வீட்டுக்கு போயிட்டு. அதனால இன்னைக்கு எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா இருக்கும். யாருக்கெல்லாம் அம்மா வீட்டுக்கு போறதுனா ரொம்ப ஹாப்பியா இருக்கும், கமெண்ட் பண்ணுங்க. ஆமா, உனக்கு ஹாப்பியா இருக்கா? சரி, ஜாலில. அப்படியே டிராவல்ல பார்க்கலாம் கண்டிப்பா. பொதுவாகவே பசங்களுக்கெல்லாம் லீவ் விட்டாக்கா எல்லாம் பாட்டி வீடு, மாமா வீடு, அப்படி இல்லைன்னா ஊட்டி கொடைக்கானல் போவோம்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா எல்லாமே பாட்டி வீடு தான் போகிறது. மற்ற ரொம்ப ரேர் ஊட்டி கொடைக்கானல் அப்படி போகிறதெல்லாம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாருமே தாத்தா பாட்டி இல்லாமல் தான் வளர்கிறாங்க. ரொம்ப அபூர்வமாக போச்சு தாத்தா பாட்டி கூட வளர்கிறோடைய வாழ்க்கை குழந்தைங்களுக்கு. இப்போ எடுத்த உடனே அங்கே போகணும், சம்மருக்கு அந்த போகணும், இங்கே போகணும், ஒண்டர்லா போகணும், அதிசயம் போகணும் அப்படின்னு அவங்களுடைய கனவுகள்லாம் வேறு மாதிரி மாறிடுச்சு. நம்ம அவங்களையும் குறை சொல்ல முடியாது. இப்போ ஜாயின்ட் ஃபேமிலிங்கிறதே இல்லாமல் போனதுனால அவங்களும் வந்து ஒரு அழகான ஒரு இடங்களை தேடி போக ஆரம்பிச்சிட்டாங்க. எப்பயுமே நம்ம ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கும்போது தான் குழந்தைங்களுக்கு வந்து எல்லா விஷயங்களும் கற்றுக்க முடியும். அதே மாதிரி என்ஜாய்மெண்ட்டும் இருக்கும். எல்லாருமே அந்த லீவு நாட்களில் தான் ஒன்றா கூடுவாங்க. அத்தை பிள்ளை, மாமா பிள்ளை, சித்தி, சித்தப்பா, இப்படி ஜாயிண்டாக இருக்கும்போது அந்த குழந்தைங்களுக்கு வந்து நல்லது கெட்டது எல்லாமே வந்து தெரிஞ்சிக்க முடியும். இது வந்து வள்ளியூர் போகிற பாதை. வண்டியில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக நம்ம நித்யஸ்ரீ ஆடல் அந்த வண்டியில் பாட்டு போட்டுக்கிட்டே வந்தோமா, ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அவளுக்கு. இப்போ நான் என்னோடய சிரமத்தை கூட நான் பார்க்குறதில்ல, அவளுக்காக தான் நான் இப்போ எல்லா இடமும் கிளம்பி போயிட்டுருக்கேன். இந்த வெயில் வந்து எனக்கு ரொம்ப டயர்டாக கொடுக்குது. அதனால் இருந்தாலும் பரவாயில்ல, அவள் ஹாப்பியாக இருக்கணும். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு வெளியில் போயிட்டு, உங்களுக்கே தெரியும் பயணங்கிறதே இல்லை எங்களுக்கு. இப்போ வந்து நிறைய ஃபங்க்ஷன் வீடுங்கள்லாம் இருக்கிறதுனால எங்கே போனாலுமே பசங்களையும் அழைச்சிட்டு தான் போக வேண்டியதாக இருக்குது. இப்போ நாங்கள் இருக்கிறது தனியாக இருக்கிறதுனால எங்கேயும் யாரையும் நம்பி விட்டுட்டு போக முடியாது. அதனால் எங்கே போனாலுமே எல்லாருமே அழைச்சிட்டு போகணும். அப்படி ஒரு சுச்சுவேஷனில் தான் நான் இருக்கேன். இப்போ இதே ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்தாக்கா யாராவது வீட்டில் பெரியவங்கள்ட்ட நம்பி விட்டுட்டு வரலாம். நம்ம நித்யஸ்ரீ வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். எனக்கு அதுதான் தேவைப்படுது. அவளுக்கு இந்த வெளியில் வந்தால் மட்டும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. இதுக்கு நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்காக ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கணும்னா முடியாது. வண்டியில் பாட்டு போட்டவுடனே என்ஜாய் பண்ணால் அந்த என்ஜாய்மெண்ட்டோட நாங்கள் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். ஏன்னா அவளை பார்த்தா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். பார்த்திங்கன்னா வள்ளியூர் வந்துவிட்டோம். இங்கே போயிட்டு டிஃபன் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே 4 மணிக்கு எழுந்து குளித்து ரெடி பண்ணி இவங்களை ரெடி பண்ணுறதுக்கே எனக்கு டைம் கரெக்டாக இருந்தது. லஞ்சு மட்டும் பண்ணிக்கிட்டேன், லெமன் சாதம். டிஃபன் வந்து இங்கே சரவண பவன் ஹோட்டல் ஒன்று இருக்குது, அங்கே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். இங்கே ஒரு நிறைய நான்வெஜ் கடைங்க தான் இருக்கும், அது ஒன்று தான் வெஜ்ஜு. அதனால் அங்கே தேடி போய் வாங்கியாச்சு. இங்கேருந்து பக்கம் தான் ரயில்வே ஸ்டேஷன். அதனால் அங்கே வாங்கிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து அங்கே போயிடுவோம். எப்பயுமே சப்பாத்தி பண்ணி எடுத்துப்பேன். இப்போ முடியல, காலையில் எழுந்து இவங்களை ரெடி பண்ணுறதுக்கே எனக்கு நேரம் கரெக்டாக இருந்ததுனால டிஃபனை வாங்கியாச்சு. இந்த ட்ராவல் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எதிர்பார்க்காம போகிறதுனால அவங்களுக்கும் ஹாப்பி. எங்கள் தம்பி வீட்லேயும் பசங்க 2 குட்டி பசங்க இருக்காங்க. அவங்களும் ரொம்ப எப்போ வருவீங்க எப்போ இருங்க இது ஆவலோடு காத்துட்ருக்காங்க. ஏன்னா நித்யா கூட விளையாடுறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் ரொம்ப ஆசையாக எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இவ்வளோ தூரத்தில், அதாவது தூரங்கிறது எவ்வளோ கஷ்டம் பாருங்கள். ஒரு உறவுகளை வந்து நம்ம அடிக்கடி பார்க்க முடியாமல் ஒரு நிலைமையில் இருக்கிற மாதிரி இருக்குது. இதுக்கே இப்படி இருக்குது, இன்னும் வெளிநாடுலாம் போனால் எப்படி இருக்கும் பாருங்கள். வள்ளியூர் ஸ்டேஷன் இது தான் வந்தாச்சு. நாங்கள் இங்கே தான் இந்த நாகர்கோவிலேருந்து வர எல்லா வண்டியுமே இங்கேருந்து தான் வரும். நாகர்கோவில், வள்ளியூர்,
கன்னியாகுமரி வள்ளியூர் இப்படி தான் வந்து ரூட் இது. திருநெல்வேலி, மதுரை, திருச்சி, சென்னை அப்படி போகிறது இந்த ரூட் இது. அங்கே நல்ல ஒரு அழகான பெயிண்டிங் இருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது பார்க்கவே. அங்கே நின்று கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு அப்படியே கிளம்பிட்டாங்க 2 பேரும். எங்களுக்கு வந்து 8:45 தான் ட்ரெயின், குருவாயூர் எக்ஸ்பிரஸ். அது சென்னை போகிறது. நான் எங்கள் வீட்டிலேருந்து கருவேப்பிலை, அப்புறம் சப்போட்டா பழம், பெரண்டை, அப்புறம் மருதாணி இதெல்லாம் தம்பி வீட்டுக்கு கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். மருதாணி இங்கே வீட்டில் இல்லை, தம்பி வீட்டில், அதனால் அது கொஞ்சம் எடுத்துக்கிட்டு, கருவேப்பிலையும் கிடையாது, சப்போட்டா பழம் நிறையா இருந்ததா, சரி அதையும் பறிச்சிக்கிட்டு எல்லாமே எடுத்தாச்சு. எங்கள் வண்டி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து 8:45 தானே, நாங்கள் முன்னாலே வந்துவிட்டோம். அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் தான் வெயிட் பண்ண வேண்டியதாக இருந்தது. டக்குன்னு எங்கள் வண்டி வந்துருச்சு, நாங்கள் எல்லாம் உள்ளே போயாச்சு. நல்லா சில்லு அந்த வெய்ய நேரத்துக்கு எங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. எங்களுக்கு ஏசி மட்டும் கிடைக்கலன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுருப்போம். நாங்கள் ஏசி கம்பார்ட்மெண்ட் கிடச்சதுனால சூப்பராக இருந்தது. தக்காளில் தான் டிக்கெட் போட்டோம். அது ஒரே சைடில் எங்களுக்கு வந்து அப்பர், மிடில், லோயர் கிடச்சதுனால இன்னும் வசதியாக போச்சு எங்களுக்கு. அப்படி கொஞ்சம் நேரம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தூங்க தான் செய்யணும். ஏன்னா காலையில் எழுந்து ரொம்ப டயர்டாக இருந்ததா, அதனால் அவங்க கொடுத்துருந்த அந்த கம்பளி இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. கம்பளி, தலகாணி, போர்வை எல்லாம் சூப்பராக இருந்தது. தலகாணிலாம் வந்து பில்லோ கவர் மாற்றலை, அப்புறம் சொல்லி அவங்கள்ட்ட பில்லோ கவர்லாம் மாற்ற சொல்லிவிட்டு புதுசாக வேறு இது கொடுத்துருந்தாங்க போத்திக்கிறதுக்கு. அது இந்த எல்லாமே நல்லா இருந்தது, வசதியெல்லாம் சூப்பராக இருந்தது. கொஞ்சம் நேரம் தானே, சாயங்காலமே வீட்டுக்கு போயிடுவோம். இப்போ காலையில் உட்காந்தோன்னா சாயங்காலமே போயிடுவோம். அதனால் அதெல்லாம் எதிர்பார்க்கல. நான் போர்வெல்லாம் கூட்டி போயிருந்தேன். டிஃபன் வாங்கினேன்ல, இட்லி, நான் 2, நித்யா 2. எனக்கு அவள் தான் ஊட்டி விட்டா. உட்காந்து எல்லாருக்கும் ஊட்டி விட்டுட்டு அழகாக சாப்பிட்டா அவள் 2. சாப்பிட முடியல, ஏன்னா காலையில் எழுந்ததுனால ஒரு மாதிரியாகவே இருந்தது எனக்கு. எங்களுக்கு பசங்களுக்கும் அப்படி தான் இருந்தது. அதனால் அது ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறத மட்டும் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு ஒரு பேக்கெட் அப்படியே வச்சுட்டோம். நாங்கள் மத்தியானத்துக்கு வந்து லெமன் சாதம் இருந்ததுனால அது பொறுமையாக சாப்பிட்டுக்கலான்னு வச்சுட்டோம். ஏன்னா காலையில் சாப்பிட முடியாது. இட்லினா கொஞ்சம் சாப்பிட்டுட்டு ஆளுக்கு ஒன்று சாப்பிட்டு கூட படுத்துக்கலாம். நல்லா தூங்கி எழுந்து ஒரு 1 மணி 1:30 மணிக்கு போல் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு ஏறினவுடனே நாங்கள் இது சாப்பிட்டுட்டோம். இன்னும் நிறையா போக வேண்டியது இருக்குது பயணங்கள். ஆனால் எப்படி அதை வந்து மேட்ச் பண்ணி போகிறதுனே தெரியல. வெயிலை நினச்சா ரொம்ப பயமாக இருக்குது. மறுபடியும் ரிட்டர்ன் வந்து கன்னியாகுமரியில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அங்கே போகணும். இந்த வருஷம் நான் நினச்சேன் வெயில் நிறையா இருக்கிறதுனால எங்கேயுமே போகக்கூடாது, வீட்டோடு இருக்கணும்னு நினச்சா. இந்த தடவை நிறைய ஃபங்க்ஷன், எல்லாம் ரொம்ப நெருங்கிய சொந்தங்களுக்குள்ள ஃபங்க்ஷன்கிறதுனால கம்பல்சரி போய் தான் ஆகணும். அதனால் இந்த பயணங்கள் எதிர்பாராமல் நடந்துகிட்டு இருக்குது. நம்ம நினைக்கிறது ஒன்று, நடக்கிறது ஒன்று தான். சரி, ஓகே. நம்ம வீட்டில் இருக்கணும்னு நினச்சா குழந்தைங்க என்ஜாய் பண்ணுறாங்களா, அதனால் ஹாப்பியாக நானும் கிளம்பிட்டேன். அவங்க எல்லாமே புதுசாக கொடுத்துருந்தாங்க, சூப்பராக இருந்தது பாருங்கள். கொஞ்ச நேரம் அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு உட்காந்து சாப்பிட்ட உடனே படுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவரை கொஞ்ச நேரம் உட்கார வச்சு அதுக்கப்புறமா வந்து தூங்கணும். வண்டி வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறமா தான் நாங்குநேரி, அதுக்கப்புறம் திருநெல்வேலி வரும். அப்படியே எங்கள் பயணம் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. நாங்குநேரி தாண்டினோடனே திருநெல்வேலி வரத்துக்கு முன்னாலே வந்து தாமிரபரணி வரும் பாருங்கள். அவ்வளோ சூப்பராக பெருசாக இருக்குது. ஆனால் தண்ணியே கிடையாது. இந்த மாதிரி தான் குட்டை மாதிரி அங்கங்கே தேங்கி கிடக்கு. இந்த மழை பெஞ்சதில் அவ்வளோ தண்ணி போச்சு. ஆனால் பாருங்கள், சேமித்து வைக்காமல் எப்படி ஆயிடுச்சு பாருங்கள். ஒரு மாதிரி கழிவு நீர்லாம் கலந்த மாதிரி இருக்குது. வறண்ட பூமினாலும் வறண்ட பூமியாக கிடக்கு. தண்ணிங்கிறது வந்து நம்ம சேமித்து வச்சா மட்டும்தான் நம்ம ஃப்யூச்சரில் நல்லாயிருக்கும். ஆனால் நம்ம வந்து சேமிக்கிறதை விட்டுட்டு மற்ற எல்லா வேலையும் பார்த்துட்ருக்கோம். திருநெல்வேலி வந்தாச்சு. யாருமே வந்து இருக்கும்போது யாருக்கும் தெரிய மாட்டேங்குது, போனதுக்கப்புறம் தான் கஷ்டப்படுறோம். அந்த மாதிரி தண்ணி மழைன்னு சொன்னோன்னா இப்போ தண்ணி இனி கொஞ்ச நாள் கழித்து பாருங்கள், எல்லா இடமும் தண்ணி தட்டுப்பட வர ஆரம்பிச்சிடும்.
எல்லாம் சாப்பிட்டு கீட்டு முடிச்சுட்டு நித்தியஸ்ரீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா. சரி நீ படுக்க வைக்க வேண்டியது தான். ட்ரெயின் தாளாட்ட அப்படியே தூக்கம் சொக்க ஆரம்பிச்சிருச்சு அவளுக்கு. நாங்களும் ஹாப்பியாக வீடை நோக்கி எங்களுடைய பயணம் ஆரம்பிச்சிருச்சு. எப்படா வீடு வரும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது எங்களுக்கு. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் அம்மா வீட்டில். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அந்த நித்தியஸ்ரீயை பாருங்கள், ஃபஸ்ட்லாம் வந்து ஏறினவுடனே மேலே ஏறுவா, அங்கே ஏறுவா, இங்கே ஏறுவா, ரொம்ப சேட்டை பண்ணுவாள். இப்போ ரொம்ப சமத்து பொண்ணு ஆகிட்டா பாருங்கள். அழகாக படுத்துண்டா, போர்வையெல்லாம் விரித்து போட்டு சூப்பராக அழகாக போத்திட்டு தானே தூங்க ஆரம்பிச்சிட்டா. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அது பார்த்த உடனே. அதாவது மெச்சூர்டுங்கிறது குழந்தைங்கள்ட்ட எதிர்பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை பார்க்கும்போது தான் தெரியும். ஃபஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா அவளை படுக்க வச்சு தூங்க வச்சு அதுக்கப்புறம் தான் நான் தூங்குவேன். இப்போ பார்த்திங்கன்னா அவளே அழகாக படுத்துக்கிறா, போர்வையெல்லாம் போத்திக்கிறா, யாரையும் எதிர்பார்க்குறது இல்லை. இப்போ அவள் வேலையை அவளே இண்டிவிஜுவலாக செய்ய ஆரம்பிச்சதுனால எனக்கு பார்க்கவும் சந்தோஷமாக இருக்குது. கொஞ்சம் அந்த முன்னேற்றங்கிறது அவளுடைய அடுத்த ஸ்டெப்பாக இருக்கிறது. அதுதான் வந்து நான் சின்ன சின்ன முயற்சிகள் பண்ணுறதுக்கான வெற்றியாக நான் நினைக்கிறேன். இந்த சந்தோஷம் மகிழ்ச்சியும் தொடரணும் எனக்கு. அப்படியே ட்ரெயின் அந்த மூவ் பண்ண அது ஒரு மாதிரி ஜெர்க் ஆகுமா, அது அப்படியே நம்மளை தாளாட்டுற மாதிரியே இருக்கும். நம்ம படுத்தா மட்டும் போதும், ஆட்டோமேட்டிக்காக தூங்க ஆரம்பிச்சிருவோம். அந்த மாதிரி தான் நம்ம நித்தியஸ்ரீயும் எல்லாம் அழகாக செட் பண்ணி படுத்துட்டா. கொஞ்ச நேரத்தில் தூங்க ஆரம்பிச்சிருவா. அவளை பற்றி பிரச்சனையே கிடையாது. அழகாக படுத்தனா நிம்மதியாக தூங்கிடுவா. அதனால் எங்களுடைய பயணம் வந்து ரொம்ப சூப்பராக அமைஞ்சிரும். எனக்கு எப்பயுமே கஷ்டங்கிறதே இல்லாமல் இருந்தது குழந்தைங்களால். சமத்து குழந்தைங்க. அடுத்தது எங்களோட ரயில் பயணம் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய என்ன சொல்கிறது, இந்த ட்ரெயின் அனுபவங்களுங்கிறது ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். எங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருந்தது. இன்னும் லாங் ட்ராவல்லாம் போகும்போது இன்னும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். இதோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நீ அம்மா வீட்டுக்கு போயிட்டு நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்ப்பேன், எனக்கு பிடிச்சமானவங்களெல்லாம் பார்ப்பேன், பேசுவேன். அது ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இருக்கும். அம்மா வீட்டுக்கு போயிட்டாலே ஃபுல் எனர்ஜியோடு தான் திரும்ப நான் ஊருக்கு போவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு